ஆத்மீக அன்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்முடைய பாரத பிரதமர் கடல் நீருக்கு அடியில் சென்று ஒரு கோயிலில் வழிபட்டதையெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். மயில் பீலி வைத்து அர்ச்சனை பண்ணியிருப்பார், தியானம் பண்ணியிருப்பார். அடுத்து எல்லாத்தையும் முடித்து சாமி கும்பிட்டு விட்டு வெளியே வருவதை பார்த்து நாம் எல்லாம் பரவசப்பட்டிருப்போம். அது டிவியில் பார்த்துருப்பீங்க, இல்லை சமூக ஊடகங்களில் கூட பார்த்துருப்பீங்க. இந்த கோயில் எது அப்படின்னு ஓரளவு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இது உலக அறிந்தது எப்படி, இந்த கோயிலெல்லாம் இப்போ உள்ளே இருந்த கோயிலை பற்றியெல்லாம் வெளி உலகம் எப்படி தெரிஞ்சுக்கிட்டது அப்படிங்கிற பற்றியெல்லாம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எல்லோரும் கவனமாக இதை கேளுங்க. மட்டும் இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உற்சாகப்படுத்துங்க. நம்முடைய பாரத பிரதமர் வணங்கி வழிபட்ட அந்த கோயிலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய பாரம்பரியம் பழமையும் பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அதானது ஹிந்து மதத்தில் 10,000கணக்கான புனித நூல்கள் இருந்தாலும் ராமாயணத்துக்கு மகாபாரதத்திற்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். அது நாட்டின் இதிகாசங்களாக நம்ம ஏற்று வச்சிருக்கிறோம் வேற. அதனால் அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதில் இருக்கிற கதாபாத்திரங்களும் சரி, கதைகளும் சரி, அவற்றின் வாழ்வியல் முறைகளும் சரி, இதெல்லாம் உண்மையிலேயே நடந்ததா, இப்படியெல்லாம் நடந்திருக்கா அப்படின்னு கிண்டல் பண்ணுறதுக்கு கேட்டாலும் சரி, இல்லை தெரிஞ்சுக்கிறதுக்காக யாராவது நம்மள்கிட்ட கேட்டாலும் சரி, நமக்கு ஒரு உறுதியான பதில் சொல்ல முடியாத ஒரு காலகட்டம் இருந்தது. இன்றைக்குன்னா அது முடியும், ஆனால் அந்த காலகட்டத்தில் அதுக்கான பெரிய ஆதாரங்களோ அதை பற்றியான ஒரு பெரிய அறிவு நம்மள்கிட்ட கம்மியாக தான் இருந்தது. அதுக்கு சூழ்நிலைகளும் சில காரணங்களாக இருந்திருக்கக்கூடும். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் 1983 இந்த கடலின் அடியில் இது சம்பந்தமான ஒரு ஆராய்ச்சி செய்வதற்காக சில ஆராய்ச்சியாளர்கள் முதுகில் பிராணவாயு சிலிண்டர்களையும் கட்டிக்கிட்டு ஆராய்ச்சிக்காக இறங்கினாங்க. கடலுக்கடியில் போனவங்க சில காட்சிகளை பார்த்து பிரமிச்சிருக்காங்க. அதானது பெரிய அரண்மனைகள், சாலைகள், சுற்றுச்சுவர்கள் கொண்ட பெரிய பெரிய மாளிகைகள், அவற்றின் இடிந்த இடிபாடுகள், நேர்த்தியான தெருக்கள், இப்படி ஒரு பெரிய நகரமே கடலடியில் மூழ்கி கிடக்கிறது அவங்க பார்த்து பிரமிச்சிருக்காங்க. அதானது ஒரு பெரிய நாகரிகமான மக்கள் வாழ்ந்ததற்கான எல்லா அடையாளங்களும் அங்கே இருந்திருக்கு. அங்கே இருந்து அவங்களால முடிஞ்ச சில பொருட்களை அவங்க சேகரிச்சுக்கிட்டு கடலோட மேற்பரப்பில் வந்து கரையில் காத்திருந்த விஞ்ஞானிகள்கிட்ட கொடுத்துட்டு விஷயத்தை சொல்கிறாங்க. ஒரு பெரிய நகரமே கடலுக்குள்ளே மூழ்கி இருக்குன்னு. அப்போது இதோடைய பழமைத்தன்மை வாய்ந்தது, எவ்வளவு காலத்துக்கு பழமைத்தன்மை வாய்ந்தது அப்படின்னு இந்த பொருளை வந்து விஞ்ஞானிகள் வந்து சோதித்து பார்த்துருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட 5000 வருஷத்துக்கு மேல் பழமையானது, இது வந்து கிட்டத்தட்ட மகாபாரத காலகட்டத்தை ஒத்துப்போகுது அப்படின்னு சொன்னதும் அவர்களுக்கெல்லாம் ஒரு பொறி தட்டி இருக்குது. அதாவது மகாபாரதத்தில் கதாநாயகனான ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மாவின் துவாரகாபுரி கடல் கொண்டதாக சொல்லப்பட்டது இல்லையா, ஒருவேளை அதான் இருக்குமோ அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. ஆனால் இருந்தாலும் விஞ்ஞானபூர்வமாக அதுக்கு ஒரு உறுதியாக சொல்கிறதுக்குள்ள ஆதாரங்கள் எதுவும் இல்லாதனால மேற்கொண்டு ஆராய்ச்சி செய்யணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணி அதில் இறங்குறாங்க. இதுதான் நம்ம இதை பற்றி தான் நம்ம இனி விளக்கமாக தெளிவாக பார்க்க போகிறோம். அதானது நம்முடைய பாரத நாட்டோட குஜராத் மாநிலத்தில் ஜாம் நகர் என்கிற மாவட்டத்தில் அரபிக்கடலின் ஓரமாக இருக்கிற ஒரு சின்ன நகரம்தான் துவாரகா. இந்த துவாரகா ஹிந்துக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு புனிதமான நகரம். புனிதமான நகரம் மட்டுமில்லை, அவர்கள் அனுதினம் 10,000கணக்கான பக்தர்கள் அங்கே வந்து போயிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவர்கள் கும்பிடுகிற, மதிக்கிற, பிரார்த்திக்கிற கடவுளான ஸ்ரீகிருஷ்ணன் ஆண்ட பூமிங்கிறதுனால அங்கே வந்து சாமி கும்பிடும்போது கிருஷ்ணனின் கடைக்கண் பார்வை கிடைக்கும், நமக்கு ஒரு அவனுடைய அருள் கிடைக்கும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பில் இன்றைக்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் பக்தர்கள் வந்து போயிட்டே இருக்கிறாங்க. இது ஒரு புண்ணிய பூமியாக அவங்க கருதுகிறாங்க இந்த துவாரக மண்ணை. இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம கொஞ்சம் அந்த இதிகாச கதையை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அந்த கதையை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதானது பகவத் புராணத்தின்படி 10வது அத்தியாயத்தில் கூறுகிற பிரகாரம் பார்த்தோம்னா, கம்சனை கொன்னதுக்கு அப்புறம் ஸ்ரீகிருஷ்ணர் மதுராவில் தன்னுடைய யாதவ குல மக்களோடு சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் கம்சனை கொன்னதால் கம்சனோட மனைவிகளான அஸ்தி, பிராப்தி என்கிற 2 மனைவிகளோட அப்பாவான ஜராசந்தன் கடும் கோபம் கொள்கிறார். பகையோடு வாழ்ந்துட்டு இருக்கிறார். அவர் எப்படியாவது கிருஷ்ணனை தோற்கடிக்கணும், கிருஷ்ணனை ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் 17 முறை மதுரா மீதும் கிருஷ்ணன் மீதும் படையெடுத்திருக்காரு. இதனால் யாதவ மக்கள் நிம்மதியை இழந்தாங்க. எப்போ என்ன நடக்கும் எதுன்னு தெரியாமல் எப்போவுமே ஒரு மன உளைச்சலில் இருந்துட்டு இருக்காங்க. கிருஷ்ணரும் தன்னுடைய யாதவ மக்கள் அவதிப்படுறாங்க, மன ரீதியாக பாதிக்கப்படுறாங்க. அதனால் நமக்கு அமைதியான ஒரு வாழ்க்கை தான் நமக்கு தேவை. அதனால் யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் ஒரு புது ஊரையோ புது நாட்டையோ உருவாக்கி அங்கே போய் நிம்மதியான வாழ்க்கை வாழணும், வாழ்க்கை எப்போதுமே மகிழ்ச்சியானதாகவே இருக்கணும் அப்படின்னு கிருஷ்ணர் விரும்புகிறார். அதனால் கிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு, ஒரு புது நகரை உருவாக்குவதற்காக முயற்சி பண்ணி யோசிக்கும்போது அவருக்கு ஒரு யோசனை வருது. நமக்கு கடலுக்கு மத்தியில் ஒரு புது இடத்தை, யாருக்கும் பிரச்சனை இல்லாமல் யார் இடத்தையும் அபகரித்த மாதிரி வேணாம் அப்படின்னு ஒரு புது நகரை உருவாக்கி அங்கே இருக்கலாமே அப்படின்னு அவர் யோசிச்சுக்கிட்டு நேர போய் கடல் நடுவே கோயில் கட்டணும்னு முடிவு பண்ணதும் கடல் தேவனை நினைத்து பஜிக்கிறார்.
இங்கே கடல் நீரை நினைத்து எதுக்கு கிருஷ்ணர் பஜிக்கினார்? கிருஷ்ணர் நினைத்த கடல் நடுவில் ஒரு கோயில் கட்டக்கூடாதான்னு ஒரு தோணல் வரலாம். ஆனால் எதுக்கும் ஒரு விதிமுறைகளும் வழிமுறைகளும் இருக்குது. எல்லோரையும் மதிக்கணும் என்கிறதையும் கிருஷ்ணன் தன்னை பின்தொடர்கிற யாதவகுல மக்களுக்கு சொல்லாமல் செய்கையிலே காட்டுறாரு. நான் எல்லா சக்தியும் உள்ளவன், எனக்கு அவரிடமிருந்து அனுமதி பெற வேண்டிய அவசியம் இல்லை என்றாலும் நான் ஏன் பெறுகிறேன் என்றால் அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகார வரம்புக்குள் நாம் நுழையும் போது கட்டாயம் அவரவர்களை மதித்து அனுமதி பெற்று தான் நுழைய வேண்டும் என்பதை இங்கு சொல்லாமல் சொல்கிறார். அதைத்தான் யாதவகுல மக்கள் தான் என்ன செய்கிறேனோ அதைத்தான் யாதவகுல மக்கள் தன்னை பின்தொடரும் மக்கள் பின்பற்றுவார்கள் என்பதை நன்கு அறிந்த கிருஷ்ணர் இங்கு இதை மிக தெளிவாக அவர்களுக்கு புரியும்படி செய்கையில் செய்து காட்டுகிறார். இப்போது கடல் தேவனை பஜிச்சு கடல் தேவன் அவர் முன்னாடி தோன்றுகிறார். 12 யோஜனா பரப்பள உள்ள இடத்தை கிருஷ்ணருக்கு தானமாக வழங்குகிறார்கள். வழங்கி ஆசியும் அளித்துவிட்டு ஒதுங்கி நிற்கிறார் கடல் தேவன். இங்கு கிருஷ்ணர் உடனே விஸ்வகர்மாவோட உதவியை நாடுறாரு. விஸ்வகர்மா கிட்ட இங்கே எப்படிப்பட்ட நகரம் இருக்கணும், அந்த நகரத்தோட வடிவமைப்பு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தன் மனதில் இருக்கிற இந்த கற்பனை நகரத்தையும் அதன் எதிர்பார்ப்பையும் அது எப்படி இருக்க வேண்டும் என்ற ஆசையையும் விஸ்வகர்மா கிட்ட கிருஷ்ணர் சொல்லி பொறுப்பை ஒப்படைக்கிறார். விஸ்வகர்மாவும் தேவலோகத்து இந்திரனின் அமராவதி தோற்கும் அளவுக்கு அழகான ஒரு நகரத்தை வடிவமைக்கிறார். அந்த நகர பெரிய பெரிய அரண்மனைகள், பெரிய பெரிய வாசல் கொண்ட வீடுகள், கட்டிட அமைப்புகள், பூந்தோட்டங்கள், விளையாட்டு மைதானங்கள், குளம், குட்டை, ஏரி என விவசாயத்திற்கு ஏற்ற இடங்கள், ஆடு மாடு கட்டுகிற கொட்டில்கள், நேர்த்தியான தெருக்கள், சீரான அழகான வீட்டின் கட்டட அமைப்புகள் அப்படின்னு பார்த்தாலே பிரமிப்பூட்டும் அளவுக்கும் ஆச்சரியப்படுற அளவுக்கும் அழகான ஒரு நகரத்தை உருவாக்கி கொடுக்குறாங்க. அந்த நகரத்தை பார்த்து சந்தோஷப்பட்ட கிருஷ்ணர் மதுராவில் போய் தன்னுடைய யாதவகுல மக்களையும் தன்னுடைய உற்ற உறவுகளையும் எல்லாரையும் கூட்டிட்டு எங்கே வர்றாரு? நம்மளுடைய துவாரகாக்கு சந்தோஷமாக வாழ்கிறாரு. அந்த காலகட்டத்தில் தான் கிருஷ்ணனுடைய சொந்தங்களான கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் பிரச்சனை வெடிக்கிறது ஹஸ்தினாபுரத்தில். அப்போ ஹஸ்தினாபுரத்துக்கு இவர் உடனே போய் பிரச்சனையை தீர்த்து வச்சு சமூகமாக தீர்க்கலாம் என்கிற நோக்கத்தோடு இவர் ஹஸ்தினாபுரம் போகிறாரு. இவர் எடுத்த பல முயற்சிகளும் தோல்வியில் முடியுது. ஆனால் கடைசியில் ஒரு சமாதான தூதும் போய் பார்க்குறாரு, அதுவும் தோல்வியில் முடியுது. கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் போர் நடக்குது. நீண்ட 18 நாள் போரில் பாண்டவர்களோட கை ஓங்குது. கிருஷ்ணனோட துணையோட கௌரவர்களை அழித்து பாண்டவர்கள் ஜெயித்து ஆட்சியை பிடிக்கிறாங்க. கௌரவர் பக்கத்தில் பார்த்தோம்னா திருதராஷ்டிரம், காந்தாரி மட்டுமே மிஞ்சுறாங்க. மீதி எல்லாரும் குலமே அழிந்து போயிடுது. அப்போது போர் முடிஞ்சிருச்சு. ஆட்சி அதிகாரத்தை பாண்டவர்கள் பிடிச்சு ஆட்சியில் அமர்ந்ததும் இனி என்னுடைய வேலையும் முடிஞ்சிருச்சு, நான் இனி துவாரகா கிளம்பலாம் அப்படின்னு நினச்சிட்டு வரும்போது காந்தாரியையும் திருதராஷ்டிரையும் பார்க்கறதுக்காக கிருஷ்ணர் போகிறார். கிருஷ்ணனை பார்த்த காந்தாரிக்கு கவலையும் துக்கமும் தாங்க முடியல. கிருஷ்ணனை பார்த்ததும் கோபமாக வருது. ஒரு கட்டத்தில் அவங்களால தாக்கு பிடிக்க முடியல. காந்தாரியோட கண்ணில் இருந்து வழிந்த ஒரு சுடு கண்ணீர் அப்படியே கிருஷ்ணனுடைய காலோட பெரு விரலில் விழுந்து காலோட விரலே கரிஞ்சு போச்சுன்னா பார்த்துக்கோங்க எவ்வளவு கோபத்திலையும் எவ்வளவு துக்கத்திலையும் அவங்க இருந்திருப்பாங்கன்னு. அந்த கோபத்தோடையும் துக்கத்தோடையும் கிருஷ்ணனை பார்த்து சொன்னாங்க, கிருஷ்ணா நீ ஒரு ஆளால் தான் என்னுடைய கௌரவ வம்சமே அழிஞ்சு போச்சு. என்னுடைய 100 பிள்ளைங்களும் இறக்க காரணமானது நீ தான். இன்றைக்கி நான் இப்படி தனிமரமாக நிற்கிறேன், நானும் என் புருஷனும் தனிமரமாக நிற்கிறோம்னா அது நீ ஒரு ஆளி தான் காரணம். அதனால் நீயும் இன்னையிலிருந்து 36 வருஷத்துக்கு அப்புறம் நீயும் இதே மாதிரி உன்னுடைய சொந்த பந்தங்களை எல்லாத்தையும் இழந்து தனிமரமாக நீ இப்படி நிற்ப பார்த்துக்க. அப்போ என்னுடைய இந்த நிலைமை என்னன்னு உனக்கு புரியும் அப்படின்னு சபிக்கிறாங்க. கிருஷ்ணன் ஏற்கனவே இது எல்லாமே எப்படி இது நடக்கும் நடக்காது எல்லா விஷயங்களும் முக்காலங்களும் அறிந்தவன் என்கிறதுனால கிருஷ்ணர் அதை கேட்டுக்கிட்டு புன்னகையோடு ஏற்றுக்கிட்டு கிளம்புறாரு அங்கேருந்து. இப்போது காலச்சக்கரம் ஓடுது. அது பாட்டுக்கு காலங்களும் கிட்டத்தட்ட 36 வருஷம் முடிய போகுது. கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சு போச்சு காந்தாரி போட்ட சாபத்தோட காலகட்டம் வந்துருச்சு, இனி அந்த சாபம் நிறைவேற வேண்டிய காலகட்டம் வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போதே இங்கே யாதவ மக்கள் போகிற போக்கும் அவர்களுடைய பாதைகளும் எல்லாம் மாற துவங்கின. அதாவது நிறைய பேர் போதைக்கு அடிமையானாங்க. வஞ்சகம், சதி போன்ற செயல்களில் ஈடுபட ஆரம்பித்தாங்க. ஒன்றுக்கொன்று போட்டி பொறாமைன்னு சொல்லிட்டு பிரச்சனைகளை உருவாக்க ஆரம்பித்தாங்க. சின்ன சின்ன உரசல்கள் ஆரம்பித்து பெரிய சண்டைகளாகி ஒரு கட்டத்தில் அது பெரிய போராக மாறி உள்நாட்டு கலவரமாக அது வெடிக்க ஒன்றுக்கொன்று கொன்னுக்கிட்டே அவங்க தங்களுடைய கோபங்களை தீர்த்துக்கிட்டாங்க. அப்படி கண்ணனுடைய யாதவ குலம் ஒன்றுக்கொன்று அடிச்சுக்கிட்டே தன்னை அழிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது இதிகாசம். ஒரு கட்டத்தில் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் இதுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சு தானே நம்ம ஆகணும், இப்படி தான் நடக்குன்னு தெரியும் என்னாலும் நம்ம ஒரு அரசனாக ஏதாவது செஞ்சு ஆகணுமேன்னு அதுக்கு முயற்சி பண்ணார். எதுவுமே நடக்கலை. கிருஷ்ணனுடைய அறிவுரையும்
நல்வழிகாட்டுதலும் எல்லாமே விடலுக்கு இறைத்த நீர் போல வீணாக போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். கிருஷ்ணன் கடைசியில் புரிஞ்சிருச்சு இதன் முடிவு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நேரே கானகம் நோக்கி நடக்க தொடங்கினார். நேரே கானகம் போகிறாரு. ஒரு ஆல்மரத்தோட அடியில் யோசனையோடு உட்கார்ந்துருக்கிறாரு கிருஷ்ணர். அப்போது கிருஷ்ணனுடைய காலை மரஞ்செடி கொடிகளோட இடைவெளியாக ஒரு வேடன் பார்க்கும்போது அவனுக்கு அது பறவை மாதிரி தெரிஞ்சிருக்கு. அதுதான் காலத்தின் விளையாட்டு அப்படின்னு சொல்கிறது. எல்லாம் இறைவனின் தீர்ப்புன்னெல்லாம் சொல்கிறது இங்கே தான். அந்த கால் அவனுக்கு பறவையாய் தெரிய தன்னிட்ட இருக்கிற அம்பை எடுத்து அந்த பறவையை அவன் அம்பை இது வீழ்த்த முயற்சி பண்ணுறான். அந்த அம்பு நேரே வந்து கிருஷ்ணனுடைய காலில் உள்ள பெரு விரலில் தைக்கிறது. இரத்தம் பீரிட்டெழுகிறது. பறவையை தூக்கிட்டு போகலான்னு ஓடி வந்த வேடன் கிருஷ்ணரை பார்த்து பிரமிச்சு அப்படியே வணங்கி நிற்கிறான். அப்படி அம்பெய்த வேடனுக்கும் வரங்களையும் ஆசையையும் வழங்கினதுக்கப்புறம் கிருஷ்ணர் இந்த உலக விட்டு பயணிக்கிறதுக்கு தயாராகிறாரு, பயணிக்கிறார். இதுதான் இதிகாசம் சொல்கின்ற கதை. அப்போது கிருஷ்ணர் இங்கு அமைத்த இந்த இடம்தான் துவாரகாபுரி. இந்த துவாரகாபுரி பற்றித்தான் நம்ம இன்றைக்கி குஜராத்தில் இருக்கிற இந்த துவாரகாபுரி பற்றித்தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். இன்றைக்கி குஜராத்தில் இருக்கிற துவாரகாபுரியை ரெண்டாக பிரிச்சிருக்கிறாங்க. ஒன்று வந்து துவாரகா, இன்னொன்று பீட் துவாரகா. அது என்ன பீட் துவாரகா? கடல் ஓரமாக இருக்கிற நிலப்பரப்போடு சேர்ந்து கடல் ஓரமாக இருக்கிற பகுதியை வந்து துவாரகா என்னும், கடல் மத்தியில் நீருக்கு மத்தியில் இருக்கிற ஒரு நிலப்பரப்பை வந்து பீட் துவாரகா என்னும் சொல்கிறாங்க. அதான இதெல்லாம் வெறும் கட்டுக்கதை, இதெல்லாம் நம்ப முடியாது, இதெல்லாம் வெறும் கற்பனை கதாபாத்திரங்கள் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது 1930 வரலாறு, இதெல்லாம் ஒரு வரலாறு அப்படின்னு நம்புகிற மாதிரி சில பொருட்கள் வந்து பீட் துவாரகாயில் கிடச்சிருக்கு. அப்படி 1963 கிடைச்ச பொருளை வச்சு ஆராய்ச்சி பண்ணப்போ ஏதோ விஷயங்கள் எல்லாம் இந்த கடல் அடியிலையும் இந்த கடல் சார்ந்த பகுதிகளிலையும் இருக்குது அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. இது 1983 ஆனப்போ இதை பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக இவங்க தீர்மானிக்கிறாங்க. அன்னைக்குள்ள மிக பிரபலமான அண்டர் வாட்டர் ஆர்கியாலஜிஸ்டான டாக்டர் எஸ்ஆர் ராவ் என்பவர் வந்து இந்த ஆராய்ச்சியை என்ன செய்ய அனுமதிங்க, நான் இதை வந்து வெற்றிகரமாக செஞ்சு தரேன் அப்படின்னு அவர் அந்த ஆராய்ச்சியில் அவரும் அவருடைய குழுவும் இறங்குறாங்க. இவங்க தான் நம்ம இந்த பதிவோட முதல்ல சொன்ன 1983 இறங்கி முதலாக ஒரு பெரு நகரத்தை கண்டுபிடித்த குழு. இவர் குழுவில் உள்ளவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. இது பல நாட்கள் தண்ணீருக்குள்ள அவங்க ஆராய்ச்சியில் ஈடுபட்டு தான் நீருக்கடியிலே அமிழ்ந்து கிடக்கிற இந்த நகரத்தையும் கண்டு அறிஞ்சாங்க. மிக உறுதியான சுற்றுச்சுவர்கள், சிலைகள், தெரு அமைப்புகள், தூண்கள், நீர் சேமிப்பு முறைகள், கழிவு நீர் வெளியேற்றும் அமைப்புகள் என பிரமிக்கிற அளவுக்கு ஒரு நாகரிக மக்கள் வாழ்ந்த மிகப்பெரிய ஒரு முன்னேறிய நகரமாக அதை பார்த்துருக்காங்க. அந்த அமைப்புகள் எல்லாம் அங்கே இருக்கிறதா அவங்க சொல்கிறாங்க. அங்கிருந்து கிடைச்ச பொருட்கள் எல்லாம் கிடைச்சது, அதையெல்லாம் செக் பண்ணி பார்த்தபோது அதோடைய பழமையெல்லாம் உறுதி செய்யப்பட்டது. என்னாலும் இது வந்து துவாரகாயிலிருந்து தான் கிடச்சிதா, இது கிருஷ்ணனுடைய துவாரகா தானா அப்படின்னெல்லாம் சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மை, அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்காங்கிற கேள்விகள் எல்லாம் இன்றைக்கி மாதிரி அன்னைக்கும் பல கேள்விகள் கேட்டாங்க. அப்போது அதுக்கு மேலும் பல சோதனைகளும் ஆய்வுகளும் செய்ய வேண்டிய நிர்பந்தம் இந்த ஆராய்ச்சி குழுவுக்கும் ஆய்வுக்குழுவுக்கும் இருந்தது. அதனால் அவங்க என்ன பண்ணாங்க, மறுபடி இதை வந்து எப்படி இது கிருஷ்ணனுடைய துவாரகா தான் நிரூபிக்கிறது. முதல்ல அவங்க வந்து அந்த கொண்டு வந்த பொருளோடைய வச்சு பழமையை நிரூபிச்சிட்டாங்க. அதாவது மகாபாரத காலகட்டத்துக்கும் இதுக்கும் ஒத்து போகிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகே, இனியும் என்ன இடம்னா அது வந்து கிருஷ்ணனுடைய துவாரகா தாய்ங்கிறது வந்து நிரூபிக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறது, அதுக்கு என்ன ப்ரூஃப், இதுக்கு என்ன தேடி பார்க்குறாங்க. கிடைக்காம வந்தப்போ அவங்களுக்கு ஒரு யோசனை வருது. இதோடைய கடல் அடியில் இருக்கிற இந்த நகரத்துடைய பரப்பளவை நம்ம அளந்து, மகாபாரதத்தில் கிருஷ்ணர் சொல்கிறதா சொல்லப்படுறது 12 யோஜனா அப்படின்னு சொல்கிறாரு. 12 யோஜனா பரப்பளவு. இந்த 12 யோஜனா பரப்பளவுங்கிறது வந்து இந்த ஹனுமான் சாலிஸில் சொல்கிற கணக்குப்படி பார்த்தா 8 மைல்கள் தான் ஒரு யோஜனான்னு சொல்லலாம். மற்றபடி பலரும் பல கணக்குகள் சொல்கிறாங்க. அதாவது 3.5 3.5 மைலில் இருந்து கிட்டத்தட்ட 15 மைல் வரைக்கும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கணக்கு சொன்னாலும் 8 மைல்கள் தான் இருக்கும் அப்படின்னு ஹனுமான் சாலிசா கணக்குப்படி. ஏன்னா அது வந்து பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட தூரத்தை வந்து அந்த இதில் கணக்கில் சொல்கிறாங்க. அந்த கணக்குப்படி இதை கால்குலேட் பண்ணும்போது 8 மைல்கள் வர்றதா சொல்கிறாங்க. அப்படி 12 யோஜனான்னா 12 × 8 கிட்டத்தட்ட 96 சதுர மைல்கள் பரப்பளவு கொண்ட ஒரு பெரிய நகரம் அப்படின்னு வேணால் நம்ம எடுத்துக்கலாம். அப்படிப்பட்ட நகரத்தை இவங்க அளந்து பார்க்கும்போது கரெக்டான சரியாக 12 யோஜனா இருக்குது. அப்போ இது நிச்சயமாக நம்ம எல்லாம் நினைக்கிற மாதிரி கிருஷ்ணருடைய துவாரகா தான் அப்படின்னு அதில் வந்து உறுதி செய்கிறாங்க. மட்டும் இல்லை, அந்த ஆராய்ச்சிகள் தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தப்போ மேற்கொண்டு நம்மளுடைய அரசு வந்து நிதி ஒதுக்கீடு செய்யாதனால அது பாதியிலே நின்று போச்சு. இப்போ மறுபடியும் 2007 ஆர்கியாலஜிக் இந்தியா என்கிற அமைப்பு தான் இந்த ஆய்வை மறுபடி புனர் ஆரம்பிச்சிருக்கிறாங்க.
அவங்க இப்போ தொடர்ந்து ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. இன்னும் மேற்கொண்டு பல அதிசயிக்கத்தக்க இல்லை நம்மளை பிரமிப்பூட்டுகிற பல கண்டுபிடிப்புகளோ பல தகவல்களோ நமக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இனி ஒரு சைடு பார்த்திங்கன்னா இதிகாச கதைகளில் வர்ற அமானுஷ்ய சக்திகள் அப்படிங்கிறத நம்ம ஒதுக்கி வச்சுக்கிட்டு பார்த்தாலும் ஒரு தீவு கடலுக்குள் மூழ்கணும் அப்படின்னா பல நூற்றாண்டுகள் ஆகும். திடீர்னு சொல்லி இப்போ ஸ்ரீலங்கா மாதிரியோ மாலத்தீவு மாதிரியோ இல்லைன்னா அந்தமான் மாதிரி ஒரு நகரம் வந்து ஒரே நாளில் ஒன்றும் மூழ்கி போகிறதில்ல. அது அபூர்வமாக ஏதாவது அதுவும் ஒரு சின்ன இது நடந்தால் தான் உண்டு. ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா புராண கதைகளின்படி அர்ஜுனன் பார்த்து கொண்டு இருக்கும்போதே அப்படியே ஒரு ஆழி பேரலை வந்து துவாரகாபுரியை அப்படியே கடலுக்குள் இழுத்து கொண்டது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி வந்தால் அது வேறு ஒரு கற்பனையாக இருந்து அப்படின்னு சொன்னால் கூட இந்த கதையோடு சேர்ந்து துவாரகாபுரி கடலுக்குள் போச்சுன்னு அப்போ அதை சொல்லியிருக்க முடிஞ்சிருக்காது. பின்னாளில் அது என்றைக்காவது பல நூற்றாண்டுகள் தாண்டி கடலுக்குள்ளே போயிருந்தால் அப்போ அந்த கதையோடு சேர்த்து இந்த தொடர்ச்சி வந்திருக்காது. ஒன்று இல்லை, அப்படி ஆழிப்பேரலை வந்து அதை அப்படி அமைக்கி இருந்துச்சுன்னா கட்டாயம் கிருஷ்ணன் இல்லாத அந்த துவாரகையை எனக்குத்தான் சொந்தம் என்று கடல் தேவன் அதை ஆக்கிரமித்து கொண்டிருக்குமானால் அதுவும் ஒரு அபூர்வமான சக்தியாகத்தான் இருக்கணும் அப்படின்னு நம்புகிறாங்க. எப்படி இருந்தாலும் இது எல்லாமே பாரதத்தின் பூர்வீகம் எப்போவுமே பிரமிப்பும் ஆச்சரியம் ஊட்டுவதாகத்தான் இருக்கிறது. பெரிய பாரம்பரியம் உள்ள நமக்கு இதெல்லாம் ஒரு வாழ்வியல் முறையும் வாழ்க்கை சார்ந்த வரலாற்று முறை என்கிறது தான் பெரிய ஆச்சரியம். இது வெறும் கதையோ கற்பனையோ அல்ல, இது ஒரு இதிகாசம் என்கிறதை தாண்டி வரலாற்று உண்மை என்கிறதும் வந்து நம்மளை ஆச்சரியப்பட வைக்கிற ஒரு விஷயம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இனி நீங்கள் துவாரகா போகிறதா இருந்தால் இந்த பீட் துவாரகாவுக்கும் இடையில் நம்மளுடைய யூபி அதாவது உத்தரப்பிரதேச அரசு அழகான ஒரு பாலம் கட்டியிருக்காங்க. வாகனங்கள்லேயும் போகலாம், நீங்கள் நடந்தும் போகலாம். இந்த பாலமும் ஒரு சிறப்பான அழகான பாலம். இந்த பாலத்தோட இரு மருங்களும் நீங்கள் நடந்து போகும்போது கிருஷ்ணனுடைய லீலைகள் வரலாறுகள் எல்லாமே படங்களாக சித்திரங்களாக அங்கே தீட்டியிருப்பாங்க. நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டே நடந்து போகலாம். மிக அழகான பாலம் அமைச்சிருக்காங்க தற்போது. நீங்கள் அங்கே போயிட்டு வந்தீங்கன்னா உங்களை எல்லாருக்குமே கிருஷ்ண கடாட்சம் கிடைக்குங்கிற ஆசீர்வாதத்தோட சத்ரிய தர்மா.